Dear student, good morning. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா illustration சம்மில் 17 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபைனலாக கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. இது கண்டிப்பாக கேட்டே தீர்வாங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி. திவ்யா லிமிடெட் allotted 10,000 rupees equity shares. 10,000 rupees equity shares. 10,000 rupee equity shares of ₹10 each at a premium of 2 rupees per share applicant of 14,000 shares. 14,000 shares on the pro-rate basis. திவ்யா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஷேர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. ஒரு ஷேர்ஸுடைய ஈக்விட்டி ஷேர்ஸுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ₹10. அந்த முனைமம்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீமியமுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 rupees ஃபர் ஷேருக்கு வந்து 2 rupees வந்து ப்ரீமியம் போடுறாங்க. அப்போது 14,000 அப்ளிகேட்னு வருது. அது 14,000 அப்ளிகேட்னு என்ன பண்ணுறாங்க கிடைக்கிது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ஷேர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 4,000 அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அந்த பங்குகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பதாரர்களுக்கு விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விகித அளவு ஒதுக்கீடு செய்யணும். என்ன சொல்கிறாங்கன்னா, த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வில் பி அட்ஜஸ்டட் டுவர்ட் அலாட்மெண்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மணியை வந்து மீதம் இருக்குல்ல, எக்ஸஸாக இருக்குல்ல 4,000 அப்ளிகேட்டண்ட, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. மீதம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் பேயபிள் வாஸ் 2 rupees ஆன் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனுடைய மதிப்பு எவ்வளோ, 2 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் அப்ளிகேஷன் 5 rupees ஆன் அலாட்மெண்ட். என்னது, ஒரு அப்ளிகேஷன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 2 rupees. ஆனால் அலாட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 5 rupees வந்து அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எதோடனா இன்க்ளூடிங் ப்ரீமியம் ஆஃப் 2 rupees ஈச். இன்க்ளூடிங் 2 rupees என்ன பண்ணுறாங்க ப்ரீமியத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது த ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா அண்டு 3 rupees ஃபஸ்ட்டு கால், 2 rupees ஃபைனல் கால். ஃபஸ்ட்டு காலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களா, அந்த 5 rupeesல என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 2 rupees 3 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால், சார் என்கிட்ட இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிங்க, நாங்கள் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ அழைப்பு விடுக்கும்போது 3 rupeesம் ஃபைனல் காலுக்கு வந்து 2 rupeesம் என்ன பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விகாஸ் என்ற ஷேர் ஹோல்டர் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஃபெயில்டு டு பே த ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் ஒன் ஹிஸ் 300 ஷேர்ஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விகாஸ் என்பவர் பங்குதாரருடைய தன்னுடைய 300 பங்குகளுக்கு முதல் மற்றும் இறுதி அழைப்புகளை வந்து செலுத்த தவறி விடுகிறார். என்னது, செலுத்த தவறினார். ஏன் இவர் வந்து செலுத்த தவறினார்னா, ஆல் த ஷேர்ஸ் வார் forfeited and out of them 200 shares were reissued. ஏன் இவர் தவறிட்டார்னா, அப்புறம் அந்த 300 ஷேர்ஸ் வந்து வாங்கிறதுக்கு தவறிட்டார். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 200 ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணிடுறாங்க. என்னது, 200 ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணிடுறாங்க. அட் ஃபார் 9 rupees ஷேருக்கு என்ன பண்ணுறாங்க ரீஇஷ்யூ பண்ணிடுறாங்க. பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரியை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது என்னென்னா, அவற்றுடைய 200 பங்குகளை வந்து பங்கேற்று ₹9 மதிப்பில் என்ன பண்ணுறாங்க மறு வெளியீடு செய்யப்பட்டன. அந்த கணக்கு தான் நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க கணக்கில் போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் 14,000 into 2. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, டெட்டாஸில் வைக்கிறாங்க. டெபிட்டில் 28,000 வந்து டெபிட் பண்ணுறாங்க பேங்க்குக்கு. ஏன்னா எக்ஸஸாக இருக்குல்ல, எக்ஸஸாக வந்து 14,000
அவங்க 10,000 ருபீஸ் தான் 10,000 ஷேர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க. எக்ஸஸாக அப்ளிகேஷன் வருது 4,000 அப்ளிகேஷன் வந்து எக்ஸஸாக வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தத்துக்கும் வந்து பேங்க்கில் வந்து டெபிட் பண்ணுறாங்க. டெபிட்னா பற்று வைக்கிறாங்க. அப்போது 14,000 into 2 மல்டிப்ளை பண்ணால் 28,000 வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது வந்து டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 28,000 வந்து கிரெடிட்டில் அவங்க போடுறாங்க. 28,000 கிரெடிட்டில் போடுறாங்க. அதுதான் அப்ளிகேஷன் மணி ஃபார் 14,000 ஷேர்ஸ் ரிசீவ். 14,000க்கும் என்ன பண்ணுறாங்க மணியை ரிசீவ் பண்ணிக்கினாங்க அப்படின்னு நம்ம போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் நம்ம கணக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடணும். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்கு போடணும். அப்ளிகேஷன் எவ்வளோனா 10,000 ஷேர் வந்து நம்ம போடுறாங்க. அப்போது 10,000 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,000 உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து டெபிட்டில் அவங்க எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா அந்த 20,000 வந்து கிரெடிட் ஆகும். அந்த 20,000 வந்து கிரெடிட் ஆகும். அதுதான் வந்து அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மணியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஹோல் அமௌண்ட்டுடைய மணியை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மட்டும் தனியாக பிரிச்சுறாங்க. நான் வந்து என்னுடைய திவ்யா லிமிட்டட்னு வச்சுக்கேன். நான் திவ்யா லிமிட்டட்னா அப்போ என்னுடைய 10,000 ஷேர்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் நான் எடுத்துக்கிறேன். மணியை நான் எடுத்துக்கிறேன், ரிசீவ் பண்ணிக்கினேன். ரிசீவ் பண்ணி என் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டேன் கிரெடிட் பண்ணிட்டேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டேன். அப்போது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் 20,000 வந்து கிரெடிட் ஆகிடுச்சுப்பா, என்னுடைய அமௌண்ட் வந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் வந்து 4,000 வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லை, 4,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குல்ல, அதை வந்து அலாட்மெண்ட் பண்ணணும். அல்லது அதை அலாட்மெண்ட் பண்ணி பிரித்து கொடுக்கணும். அது எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா 8,000 வந்து என்ன பண்ணுறாங்க 2 rupees. அதோடைய ஷேருடைய மதிப்பு என்ன 2 ரூபாய். அப்போது அது என்ன பண்ணுறாங்க ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 8,000 rupees என்ன பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் டுவர்ட் அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டை தனியாக போடணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டும் தனியாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அடுத்தது அலாட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ அலாட்மெண்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 10,000 வந்து அலாட்மெண்ட் பண்ணுறோம். 10,000 ஷேர் இன்ட்டு 5 rupees. ஏன் 5 rupees அப்படின்னு போகும்போது அலாட்மெண்ட் மணின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா. அலாட்மெண்ட் மணின்னு வந்து எவ்வளோ இருக்குது, அலாட்மெண்ட் வந்து 5 rupees-ஆக இருக்குது. அந்த அலாட்மெண்ட்டுக்கு 10,000 into 5 டிவைட் பண்ணனா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,000 வரும். அந்த 50,000 வந்து டெபிட்டில் நம்ம காட்டணும். டெபிட்டில் எடுத்துக்காங்க. அப்போது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 3 rupees. எப்படி 3 rupees அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு கால் இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 3 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் காலில் செக்யூரிட்டி ப்ரீமியம் ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா 3 rupees. எங்கள் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். 2 rupees வந்து ப்ரீமியம் பண்ணுறாங்க. தவணை முறையில் முனைமை முறையில் என்ன பண்ணுறாங்க 2 rupees-ஆக வந்து பே பண்ணுறாங்க. அந்த 2 rupees வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கே 30,000, இங்கே வந்து 20,000, மொத்தம் வந்து 50,000 வந்து கிரெடிட் ஆகிடுது. 50,000 கிரெடிட் ஆகிடுது. அதுதான் வந்து அலாட்மெண்ட் மணி டியூ. இப்போ அலாட்மெண்ட் மணி வந்து டியூ தான் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரிசீவ் பண்ணலை. என்னது டியூ பண்ணிடுறாங்க, அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணணும். யார் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி கிரெடிட் பண்ணுறாங்க. எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் 50,000 rupees. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க 50,000 rupees அலாட்மெண்ட் மணியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 8,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அப்ளிகேஷன் மணி. அது 8,000 வந்து அந்த அலாட்மெண்ட் பண்ணுறாங்களா 8,000 rupees, அந்த அப்ளிகேஷன் மணியை என்ன பண்ணுறாங்க லெஸ் பண்ணிக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் 50,000 மைனஸ் 8,000 வந்து லெஸ் பண்ணிங்கன்னா 42,000 வந்து டெபிட் பண்ணிக்கிறாங்க. அது 42,000 வந்து டெபிட்டில் காட்டுறாங்க. டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் ஈக்விட்டி ஷேரும் ஒன்று தனியாக இருக்குதுல்ல, அதாவது நேர்மை பங்குகள் தனியாக இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க 42,000 வந்து கிரெடிட் பண்ணிக்கிறாங்க.
அப்போ 42,000 வந்து கிரெடிட் பண்ணதுனால அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆயிடுச்சு. யாருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அப்போது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டு எடுத்துக்கிறாங்க, அப்ளிகேஷன் எவ்வளோ மணி இருக்குது அது எடுத்துக்கிறாங்க, அடுத்தது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த அலாட்மெண்ட் பண்ணிட்டு பிறகு அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க, அலாட்மெண்ட் பண்ணியை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஷேர் வந்து ஃபஸ்ட்டு கால், அதாவது முதல் அழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஃபஸ்ட்டு கால் வந்து 3 ரூபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 இன்ட்டு 3, 10,000 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 வந்து டெபிட்டில் காட்டிடுறாங்க. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த 10,000 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 என்ன ஆகுது, கிரெடிட்டாக மாறிடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கால் டியூ மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரிசீவ் பண்ணல. அதுக்கு என்ன ரிசீவ் பண்ணணும்னா எப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்னா 9,700 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன் சார் இங்கே 7,000 கொடுத்துருக்கீங்க, 700 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, 300 ஷேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கொஷினில் பாருங்கள், 300 ஷேருக்கு என்ன பண்ணுறாங்க, யார் விகாஸ் என்பவர் வந்து அந்த பங்குகளை வந்து என்ன பண்ணுறாரு, செலுத்த தவறிவிட்டார். 300க்கு வந்து செலுத்த தவறிட்டார். அப்போ மீதி இருக்கிறது தான் அவங்க என்ன பண்ணாங்க, ரீஇஷ்யூ மாற்றினாங்கல்ல. அப்போ அந்த 300 வந்து என்னங்கன்னா 10,000லேருந்து 300 லெஸ் பண்ணிங்கன்னா 9,700 வந்து கிடைக்கும் ஷேர். அந்த ஷேருக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கால் மணிக்கு, ஃபஸ்ட்டு காலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கால் உடைய அமௌண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டும் நெக்ஸ்ட்டு அந்த ஷேருடைய மதிப்பும் 300 வந்து லெஸ் பண்ணிங்கன்னா ஷேருடைய மதிப்பும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதை 9,700 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 29,100 கிடைக்கும். அது வந்து டெபிட்டில் காட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அதே அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, 29,100 வந்து கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ரிசீவ்ட் மணி. ஃபஸ்ட்டு கால் ரிசீவ்ட் மணி எவ்வளோ, 9,700 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அதோடைய அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் காலுக்கு வந்துடும். அது செகண்ட் கால்னு சொல்லலாம், இல்லை ஃபைனல் கால்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபைனல் காலுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு 2 அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனல் காலுக்கு எவ்வளோ, 2 ரூபீஸ் வந்து இறுதி அழைப்புக்கு செலுத்த வேண்டும். அப்போது அந்த இறுதி அழைப்புக்கு வந்து 2,000 வந்து அந்த 2 ரூபீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுறாங்க. எதோட மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 10,000 மல்டிப்ளை பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா கிரெடிட்டில் காட்டுறாங்க. அப்போது என்னன்னா டியூ தான் பண்ணிடுறாங்க. இது ஜஸ்ட் இது அலாட்மெண்ட் மணி மாதிரி அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 9,700 இன்ட்டு 2, ஏன்னா 300 ஷேர்ஸ் வந்து லெஸ் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 9,700 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19,400 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 19,400 வந்து டெபிட்லேயும், டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டில் 19,400 வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிக்கினாங்க, கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 19,700 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கினாங்க ஃபைனல் காலில். முடிஞ்சிச்சா? அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேமெண்ட் பற்றி பார்க்குறோம். அதாவது பர்ஃபெக்டட் ஷேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனலு, அமௌண்ட் அலாட்மெண்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபைனலு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பர்ஃபெக்டட் ஷேர் வரைக்கும் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். பர்ஃபெக்டட் ஷேரை அடுத்தது ரீஇஷ்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டட் ஷேர் பார்த்தீங்கன்னா 300 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 300 வந்து ஆல்ரெடி செலுத்தாமல் விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த செலுத்தாமல் விட்ட அந்த 300 இப்போது ஒரு ஷேருடைய மதிப்பு எவ்வளோ, 10 ரூபீஸ். அப்போது 300 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,000 ருபீஸ் வந்து என்ன ஆகுனா டெபிட்டில் காட்டுறாங்க. இப்போது டூ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் எவ்வளோ, 300 இன்ட்டு 3, ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 3 ரூபீஸ். ஓகே, அப்போது 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900 வந்து
நம்ம வந்து கிரெடிட்டில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்து 2 rupees. அதனுடைய அப்ளிகேஷன் மணி எவ்வளோ 300 × 2 எவ்வளோ 600. ஸோ அது கிரெடிட்டில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஷேர் ஃபர்ஃபைட்டட் ஷேர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 கிடைக்கும். 1500 கிடைக்கும். ஏன்னா அது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 1500 வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஃபைட்டட் ஷேரில் காட்டுறீங்க. இதுதான் வந்து நான் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ஸ். ஏன்னா அது பே பண்ணலை 300 அவர் என்ன பண்ணல பே பண்ணலை, அந்த அக்கௌண்ட் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 200 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூவாக பண்ண போகிறாங்க. அந்த 200 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ரீஇஷ்யூவாக பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டு தான் நம்ம போட போகிறோம். ஏன் போடணும்னா அவங்க வந்து 300 ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கலை. நான் எனக்கு போதுமான அளவுக்கு 200 ஷேர்ஸ் மட்டும் நான் ரீஇஷ்யூவாக பண்ணிக்கிறேன். அதோடைய மதிப்பு எவ்வளோனா 9 ரூபாய்க்கு ஒரு ஷேர் மதிப்புன்னு நான் வெளியிடுறேன். ஒரு ஷேருடைய மதிப்பு நான் 9 ரூபான்னு கொடுத்து நான் ரீஇஷ்யூ பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் வாங்கலை, அவர் தவணை முறையில் செலுத்தலை, அதனால் அவன் பே பண்ணிடுறேன். ஸோ 200 × 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1800 வந்து டெபிட்டில் நான் காட்டுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பர்ஃபைட்டட். அந்த பர்ஃபைட்டட் ஷேர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200. அதான் ஷேருடைய அதை ரீஇஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர் வந்து 200. ஓகேங்களா. அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கினீங்கன்னா இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2000 rupees என்ன பண்ணணும்னா கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து ரீஇஷ்யூ 200 ஃபர்ஃபைட்டட் ஷேர்ஸ். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபைனலாக இப்போ வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வாக மாற்ற போகிறோம். கேபிட்டல் ரிசர்வுக்காக மாற்ற போகிறோம். எப்படின்னா ஷேர் ஃபர்ஃபைட்டட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 800. சார் இந்த 800 எப்படி சார் வந்தது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து கீழே வந்து ஒர்க் நோட்டு போடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் நோட் போடியே ஆகணும். ஏன்னா நீங்கள் கேபிட்டல் ரிசர்வ் போடும்போது ஒர்க் நோட் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போது அந்த ஒர்க் நோட் போடும்போது அமௌண்ட் ஃபர்ஃபைட்டட் ஃபார் 300. ஏன்னா அவங்க வந்து 300 வந்து செலுத்தாமல் விட்டுட்டாங்க. அந்த 300 ஷேர்ஸ் வந்து செலுத்தாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா 1500 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல ஷேர் ஃபர்ஃபைட்டடில், அதுவும் நீங்கள் போட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபைட்டட் ஷேரில் 200 ஷேர்ஸுக்கு நான் வெளியிட்டுக்கிறேன். அப்போது டிவைடட் 300. 1500 டிவைடட் பை 300 × 200 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1000 rupees உங்களுக்கு கிடைக்கும். இது 1000 rupees கிடைக்கும். லெஸ் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. ஏன்னா அவன் லாஸுக்கு தானே அவன் 200 ஷேர்ஸ் வந்து வெளியிடுறான். அப்போ அது லாஸ் தானே. அவன் 10,000 ஷேர் நான் வெளியிட்டேன், அதில் 300 வந்து அவன் கட்டாமல் விட்டுட்டான். அப்போ நான் என்னன்னா லாஸில் நான் 200 ஷேர்ஸ் மட்டும் விற்றா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் 200 ஷேர்ஸ் மட்டும் நான் லாஸுக்கு விற்கிறேன். அப்போ லாஸுக்கு விற்கும்போது என்னென்னா அப்போது 1000 rupees மைனஸ் 200 லெஸ் பண்ணிங்கன்னா 800 ஷேர்ஸ் தான் நெட் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் த கேபிட்டல் ரிசர்வ். இது நான் என்ன பண்ணுறேன் நெட் ட்ரான்ஸ்ஃபர்டாக நான் பண்ணிடுறேன். இதுதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் ஷேர்ஸ் ஃபர்ஃபைட்டட் அக்கௌண்ட்டில் 800 டேட்டாஸ்லையும் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் 800 இதுதான் கிடைக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ 200 ஃபர்ஃபைட்டட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகேங்களா. இதுதான் சம்மு. உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 18 சம்மோ 17 சம்மோ நீங்கள் போட்டாவே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். எக்ஸசைஸ் சம்மில் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேபி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் சம்மு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்யூ.